திமுகவுடன் எந்த சந்தர்ப்பத்திலும் கூட்டு வைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களிடம் உறுதியளிக்கவில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை தாயகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் திமுக செயல்படுவதால் மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் சேரலாம் என உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். மதிமுக மாவட்ட செயலாளர்களை தன்வசம் இழுக்கும் முயற்சியில் ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய அவர், முல்லை பெரியாறு, ஈழத்தமிழர் உள்ளிட்ட விவகாரங்களில் திமுக தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஊழலாலும் குடும்ப அரசியலாலும் திமுக தமிழகத்தை பாழாக்கிவிட்டதாகவும், திமுக அதிமுக ஆட்சியில் தமிழகம் ஊழல் மயமாகிவிட்டதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற போது முழுக்க முழுக்க மறுமலர்ச்சி திமுகவை நசுக்கி அழிப்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் கலைஞருக்கோ கலைஞருடைய குடும்பத்தின குறிப்பாக அவரது மகனுக்கோ வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதனால் நாங்கள் இந்த சூழலை எல்லாம் உயர்நிலை குழுவில் வாதித்த பிறகு இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் நல கூட்டியக்கம் இல்லாவிட்டாலும் கூட தனியா போட்டி போட்டிருப்போம். இந்த தடவை தேர்தலை பகிஷ்கரிக்க மாட்டோம். காரணத்தை முன்னிட்டு திமுகவோடு போகக்கூடாது என்று முடிவெடுத்தோம் என்றால் எங்களோடு பேச்சுக்கு ஒரு இணக்கத்தை காட்டுவதற்கு ஒரு பக்கம் செய்து கொண்டே எங்கள் இயக்கத்தில் எந்தெந்த மாவட்ட செயலாளரை அணுகலாம், அவர்கள் ஒருவேளை ஒரு கூட்டணிங்கிற முடிவுக்கு வராவிட்டால் அவர்களை எப்படி தன்பக்கம் இழுப்பதென்று கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால் 1.5 மாதத்துக்கு முன்னால் இருந்து ஸ்டாலின் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்.